கவியரங்க தலைவர் தமிழ் பணிச்செம்மல் திரு தக்கோலம் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இசைவாய் இசைத்து பாடுவார். இசைவாய் இசைத்து பாடுவார். அசையா மனமும் பதிப்பிக்கும் வண்ணம் ஆற்றொழுக்காய் படைப்பினை படைப்பதிலும் வல்லவர். அசையா மனமும் பதிப்பிக்கும் வண்ணம் ஆற்றொழுக்காய் படைப்பினை படைப்பதிலும் வல்லவர். நிகழ்ச்சி தொழில்நுட்பத்தால் பதிப்பவரும் இவரே. பாருங்கள் அம்மா, திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே, வருக, கவிதை தருக. சிவகாமி சண்முக சுந்தரத்தை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் தக்கோலம் ஜெகநாதன். இப்போது மட்டுமல்ல, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு அப்போதும் அறிமுகப்படுத்தியவர் தக்கோலம் ஜெகநாதன் தான். ஒரு வகையில் பார்த்தார் சிவகாமி அம்மையாருக்கு தக்கோலம் ஜெகநாதன் மாமா. ஒரு வகையில் பார்த்தால் தக்கோலம் ஜெகநாதன் சிவகாமி அம்மாவுக்கு மாமா. மாமா தலைமையில் மருமகள் இங்கே கவிதை வழங்குகிறார். வாங்கம்மா, மா கவிதை வழங்குங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாவேந்தரை தொழுது அதன் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். அகிலமெங்கும் அன்னை தமிழை அருந்தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது தமிழ் வணக்கம். நல்லோரை எல்லோரும் போற்றுவர் என்கிற வகையில் நல்லோருக்கு ஏற்ப இங்கு உள்ளோரை, அவையில் உள்ளோர் அனைவரையும் வணங்குகின்றேன். தீபங்கள் பேசும் திருக்கார்த்திகை மாசம் என்பார்கள். அதுபோல் இன்று தீபங்கள் பேசக்கூடிய திருக்கார்த்திகை மாதத்தில் இன்று கார்த்திகை தீப திருநாள். இந்த கார்த்திகை தீப திருநாளில் இங்கு உள்ளோர் அனைவருக்கும் என்னுடைய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரது இல்லங்களில் மட்டுமல்லாமல் அனைவரது உள்ளங்களிலும் ஒளி வீசட்டும் என்று வாழ்த்துகின்றேன். இன்றைய தலைமை திரு தக்கோலம் ஜெகநாதன் ஐயா அவர்கள். அவருடைய தலைமையில் கவியை படைப்பதில் நான் பெருமை கொள்கின்றேன். ஐயா கூறியது போல் என்னை இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு அறிமுகம் செய்து வைத்தவர் திரு ஜெகநாதன் ஐயா அவர்கள். அறிமுகம் செய்ததோடு மட்டுமல்லாமல் இதில் பயணிக்க ஒரு வாய்ப்பு அளித்தவரும் அவரே. அவர் மூலமாகவே என்னுடைய குழந்தைகள் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து நானும் இப்பொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் என்னுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று இந்த கவியரங்கில் அவர் முன் கவிதை படைப்பதை பெருமையாக நினைக்கின்றேன். அவருடைய கவிதைகளை நான் கேட்டு அதன் மூலம் ஊக்கம் பெற்று இன்று நானும் கவி எழுதி கவிதையை வாசிப்பதற்காக இங்கு வந்துள்ளேன். எனக்கு கவிதை ஊற்றெடுப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் திரு தக்கோலம் ஜெகநாதன் ஐயா அவர்கள். அவருடைய சொல்லாடலை கண்டு நான் வியந்திருக்கின்றேன். சிலேடை கவிதைகள் சொல்வார். இன்று கூட என்னை பற்றி பேசும் பொழுது அப்படித்தான் பேசினார்கள். அதை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நானும் என்றாவது ஒரு நாள் இது போல் எழுத வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதுதான் நான் கவிதை எழுத துவங்கி இருக்கின்றேன். இது போன்ற பெரியோர்களின் ஆசீர்வாதத்தால் மென்மேலும் நல்லபடியாக எழுதுவேன் என்று நம்புகின்றேன். அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதங்களும் எனக்கு தேவை. இங்கு கவி வாசித்த கவிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய கவி வணக்கங்கள். இப்பொழுது என்னுடைய கவிதையை உங்கள் முன் படைக்கின்றேன். காந்தி கண்ட விடுதலை. தேசத்தந்தை காந்திஜியே வணக்கம் வணக்கம். தேசத்தந்தை காந்திஜியே வணக்கம் வணக்கம். நீங்கள் கண்ட கனவு எல்லாம் பலிக்கும் பலிக்கும். நேர்மை வழியில் நடந்தால் என்றும் வெற்றி கிடைக்கும். நேர்மை வழியில் நடந்தால் என்றும் வெற்றி கிடைக்கும். அதுதான் நமக்கும். காந்தி எங்கள் தாத்தாவாம். எங்கள் தலைவர்கள் பலவகை, இவர் அதில் புதுவகை. இந்திய தேசம் வாழ்க. அன்பு வழியில் நாம் போவோமா? அட அகிம்சையின் வழி சென்று சுதந்திரம் பெற்று தந்த காந்தி தாத்தா வாழ்க. அகிம்சையின் வழி சென்று சுதந்திரம் பெற்று தந்த காந்தி தாத்தா வாழ்க. போர்பந்தரில் பிறந்தவர், இவர் நமக்கோர் பொக்கிஷம்தான். போர்பந்தரில் பிறந்தவர், இவர் நமக்கோர் பொக்கிஷம்தான். இன்று கிடைத்திட்ட சுதந்திரமோ அவரது அகிம்சையில்தான். இன்று கிடைத்திட்ட சுதந்திரமோ அவரது அகிம்சையில்தான். காந்தி வாழ்க, காந்தியம் வாழ்க. காந்தி வாழ்க,
காந்தியம் வாழ்க. தேசத்தந்தை காந்திஜியே, உங்களுக்கு என்னுடைய வணக்கம். நேசம் கொண்டு நாம் தேடினால் நம் அண்ணல் வழியில் செல்ல துடிக்கின்ற இளைஞர்கள் கூட்டம் எங்கே? தேசம் காக்க நாம் கூடினால் அங்கு கிடைக்கிற தடியடி வாங்கி செல்ல வருகிற மக்கள் கூட்டம் இங்கே. அட நாமும் தான் தலைவர்க்கு போட்டது வாக்களிப்பு. அட நாமும் தான் தலைவர்க்கு போட்டது வாக்களிப்பு. பதவிக்கு வந்ததும் செய்வார் நாட்டில் வரி ஏய்ப்பு. பதவிக்கு வந்ததும் செய்வார் நாட்டில் வரி ஏய்ப்பு. காந்தி வாழ்க, காந்தியம் வாழ்க. அன்பு வாழ்க, அகிம்சை வாழ்க. வாய்மை வாழ்க, நேர்மை வாழ்க. தேசத்தந்தை காந்திஜியே, வணக்கம் வணக்கம்.